சம்டைம்ஸ் நீங்கள் நினச்ச விஷயம் ஆர் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்து அது கிடைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நாளாக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கடைசியில் கிடைக்காமலே போயிருக்கும். ஈவன் உங்களுக்கு அந்த விஷயத்து கிடைக்கணுன்றதுக்காக ரொம்ப டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆர் அந்த விஷயத்துக்கு உங்களை நீங்கள் டிசர்விங்காக மாற்றிருப்பீங்க. நம்ம இவ்வளோ டிசர்விங்காக இருந்தும் ஏன் கிடைக்கல, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நிறைய திங்க் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் அந்த விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகுங்க. ஏன்னா அந்த விஷயம் நமக்கு ஆனது இல்லை அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ தான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து டெஃபினட்டாக ஒன் டே அந்த விஷயம் எனக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல நோ யூஸ். உங்களோட 100% அந்த விஷயத்தில் போட்டிருக்கீங்களா, அப்பயும் அது கிடைக்கலையா, ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்கள். இந்த விஷயம் சரி ஓகே, இதுலேருந்து நான் எதுவுமே எனக்கு எண்டில் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னா நான் ஏன் இந்த ஜேர்னிக்குள்ளே வரணும், ஒரு விஷயத்தை நான் ஏன் ட்ரை பண்ணணும், என்னோடய லைஃப்பில் இந்த எண்டில் எனக்கு இது என்னோடது, திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் மீ அப்படின்னா ஏன் இதுக்காக நான் ட்ரை பண்ணணும் இந்த லைஃப்பில் அப்படின்னு கேட்டால் மேபி அது உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு டீச் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம். எல்லா சுச்சுவேஷனுமே நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க தான் வருது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஏன் கிடைக்கல, நான் டிசர்விங் தானே இந்த விஷயத்துக்கு, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை குழம்பிட்டு இருக்கிறது மூலமாகவோ இல்லை அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்க மூலமாகவும் உங்களால் நெக்ஸ்ட்டு பண்ண போகிற விஷயங்களை தான் ஒரு மாதிரி அதுலேயும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்துக்கு நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டு டிசர்விங்காக மாற்றுறதுக்கே ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. திரும்ப அதே மாதிரி எஃபோர்ட் போடுறதுக்கான ஒரு மனசே வராது. அதுக்கு ரீசன் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்தே நான் மூவ் ஆன் ஆகவே இல்லை. ஓகே, இட் இஸ் ஓகே, நீங்கள் உங்களோட எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்கீங்க, அது உங்களுக்காக அந்த திங் உங்களுக்காக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஏதோ ஒரு லெசனை உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விஷயத்தை நோக்கி போங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் பிடிக்குதோ அதை நோக்கி போங்க. அதுலேயே இருக்கிறது மூலமாக நம்ம இன்னும் எமோஷனலாக ரொம்ப வீக்கு தான் ஆகும். ஏன்னா அந்த விஷயத்துக்காக ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்து நடக்கலை அப்படிங்கும்போது ஆப்வியஸாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ண பாருங்கள். அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த லெசனை உங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்களோ அந்த லெசன்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கு. அந்த மாதிரி நினச்சிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன்.